ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சோடா புடி கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம பேலஸ் அசம்பிளியில் எபிசோட் நம்பர் 3 இருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் ஆல்ரெடி பண்ண ப்ராக்ரஸ் என்ன அப்படின்னா, வில்லேஜஸ்க்கு ஒரு ஸ்லீப்பிங் ஏரியா பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பேஸ் கட்டணும். ஸோ உங்களை நான் பேஸுக்கு மெட்டீரியல்ஸ் தேவை அதெல்லாம் உங்களை கலெக்ட் பண்ணிட்டு பார்க்குறேன் நான். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தேன் ஒரு 2 உல்ஃப்ஸை. ஸோ நானும் அது டீஸ்பான் ஆகிடும்னு விட்டுட்டேன். ஆனால் ஒரு 2-3 மைன்கிராஃப்ட் டேஸ்க்கு அப்புறம் நான் அதை ரிட்டர்ன் பார்த்தேன் அந்த உல்ஃப்ஸை. ஸோ நானும் இந்த பிளே த்ரூவில் அதை நான் எப்படியாவது டேம் பண்ணணும் அப்படின்னு ஒரு 16 சம்திங் போன் எடுத்து போனேன். உல்ஃப் அதுவாகவே டேம் ஆயிடுச்சு ஈஸியாக. 2வது உல்ஃப் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, பட் டேம் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் கொண்டு போய் ஃபார்ம்லேண்டில் விட்டுறலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ நம்மக்கிட்ட அந்தளவுக்கு ஃபார்ம்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு பப்கிட் ஃபார்ம் கட்டிடலாம் அப்படின்னு பண்ணேன். ஸோ இந்த ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேஸ் கட்டினா கரெக்டாக இருக்கும்னு விட்டுட்டேன். ஃபார்ம்லேண்ட் ரெடியானதுமே நான் அதில் போய் எல்லா பம்பிங் ஷீட்ஸையுமே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சுகர்கேன் ஃபார்மும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சுகர்கேன் ஃபார்முக்கு தேவையான அவுட்லைன்லாம் போட்டுட்டு தண்ணி ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் அதுக்கப்புறம் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலெல்லாம் ஃபுல்லாக ஸ்லாப்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அந்த ஸ்லாப்ஸ்லாம் வாட்டர் லாக் ஆகிடும், ஐஸாகவும் ஃபார்ம் ஆகாது. அதே சமயத்தில் லைட் வைக்க முடியும். போன எபிசோடில் 2 பிளேயர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஜாயின் பண்ணால் ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கணும், மோர் தென் 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்லி பிளேயராக இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் தான் இருக்குது நம்ம சர்வரில் ஜாயின் பண்ணி. அப்புறம் மோர் இம்பார்ட்டண்ட்லி உங்களுக்கு ஒரு டிஸ்கார்ட் சர்வர் உங்கள்கிட்ட இருக்கணும். அதாவது நாங்கள் ஒரு சர்வர் வச்சுருக்கோம் டிஸ்கார்டுக்காக, ஆனால் நீங்களும் உங்கள் பேரில் ஒரு டிஸ்கார்டு வச்சுருக்கணும். ஒரு டிஸ்கார்ட் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருந்தால் தான் எங்களால் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், டிஸ்கார்ட் இருக்கணும். இந்த பேஸ்க்கு ஏகப்பட்ட உட்டு தேவை அப்படின்றதுனால நான் 2x2 ஸ்ப்ரூஸ் உட்டை தான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. லைக் சிங்கிள் ட்ரீலே எனக்கு 2 ஸ்டாக்ஸ் கிட்ட வந்து கிடச்சிது. நானும் தேவைங்கிற அளவுக்கு மெட்டீரியல்ஸ் கேதர் பண்ணிட்டு நான் கன்ஸ்ட்ரக்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃப்ரேம் ஒர்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரூஃபிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தேன். இதுதான் நம்ம இப்போ வரைக்கும் பண்ண ப்ராக்ரஸ். ஸோ ரூஃபிங் மட்டும் ஃபுல்லாக முடிச்சுட்டு வால்ஸில் தான் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போதைக்கு ரூஃபிங் வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் ப்ளாக் வச்சுட்டோம் அப்படின்னு ரூஃபிங் முடிஞ்சிடும். ஆனால் நம்மகிட்ட ஸ்டேர்ஸ் இல்லை. ஸோ நான் ஒரு பிக் மைனிங் ஸ்டேஷன் போயிட்டு வந்து திருப்பி கண்டினியூ பண்ணணும். ஸோ நம்ம பேஸு கட்டி முடிக்கிறதுக்கான கடைசி பிளாக் இது தான். ஸோ இதோட நம்ம பேஸோட ஃபுல் ரூஃபிங் முடிஞ்சிச்சு. ஸோ மொத்தம் 2 எலவேஷன் வச்சுருந்தேன், 2த்துக்குமே ரூஃபிங் முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட் வால்ஸ் மட்டும் பண்ணிட்டோம்னா இந்த பேஸ் பார்க்க சூப்பராக இருக்கும். ரூஃபிங் பண்ணியாச்சு, ஃப்ளோரிங்கும் பண்ணலன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி நானும் ஃப்ளோரிங் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃப்ளோரிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அப்போ நான் பிளாக்ஸு காபிள் ஸ்டோன், அதுக்கப்புறம் சிசில்டு ஸ்டோன் பிரேக்ஸ் இது எல்லாத்தையுமே ரேண்டமைஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் அதுக்காக தான் வேலையை தான் தொடங்கினேன். நான் ஃப்ளோரிங் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் எனக்கு சாண்டு தேவைப்படுச்சு கிளாஸ்க்காக. ஸோ அதனால் வில்லேஜுக்கு போகிற வழியிலே ஒரு சாண்டு மவுண்டெயின் இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் நேரம் மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் அதில் வந்து சாண்டை கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே சாண்டு ஃப்யூச்சர்லேயும் தேவைப்படும், இப்போயும் தேவைப்படுங்கிறதுனால கொஞ்சம் ஃப்யூச்சருக்காகவும் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். நான் என் பேஸில் மேலே இருக்க இன்னொரு எலவேஷன் போகிறதுக்கு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் போட்டுட்டு நான் இந்த ரூஃபிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த இடம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் கொஞ்சம் எனக்கு இடங்களாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால சால்பிக்கிட்டே இருந்தேன். பட் எப்படியோ நான் இதை ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஃபைனலாக நான் விண்டோஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஜஸ்ட்டு கிளாஸ் பெயிண்ட்ஸ் மட்டும் வச்சா கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி காப்பி ஸ்டோன் வால்ஸையுமே நடுவில் வச்சு பார்த்தேன். சூப்பராகவே வந்துருந்துச்சு. ஃபைனலாக நம்ம பேஸை முடிச்சாச்சு. ஸோ இதுதான் நம்ம பேஸு. ஸோ இந்த டோர் மட்டும் வைக்கல. ஸோ அது கலை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி மைன்கிராஃப்ட் கண்டென்ட்ஸ் அதிகமாக போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நான் நகர் போகணுன்னு நினச்சேன். பட் நான் இந்த வீடியோவில் வெறும் பேஸ் மட்டும் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நான் அடுத்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு இந்த வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்குறேன். ஸோ அடுத்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோரேஷனில் தான் இருக்க போகுது. ஸோ
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களை நான் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ டாடா சி பை பை கைஸ்.